இந்த வரவேற்போடு இந்த எமது கட்சியினுடைய தோற்றம் சம்பந்தமாகவும் சில வார்த்தைகளை இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையிலே எமக்கு கிடைக்கும் ஆதரவுகளை வைத்து, அதாவது பல பிரதேசங்களிலே கிடைக்கின்ற ஆதரவுகளை நாங்கள் வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த கட்சியினுடைய வளர்ச்சி வேகம் மிகவும் துரிதமாக நடைபெற்று வருகின்றது. நாங்கள் பல இடங்களுக்கு சென்று பல நபர்களை சந்தித்து இதை அவர்களிடத்திலே சொன்ன பொழுது அவர்கள் அதை மனப்பூர்வமாக வரவேற்று இதனுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் அறிந்திருக்கின்றார்கள், எதிர்பார்த்திருக்கின்றார்கள் என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிகின்றது. எனவே இந்த கட்சியினுடைய தோற்றத்தை பற்றி, அந்த தோற்றுவிக்கின்ற அந்த விடயத்தை பற்றி நாங்கள் கூறுகின்ற பொழுது, இந்த எமக்கு எதிர்காலத்திலே நடைபெறுகின்ற, அதாவது கடந்த காலங்களிலே நடைபெற்ற அரசியல்வாதிகளால் எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட துன்பங்கள், எங்களுக்கு செய்த அநியாயங்கள், இதெல்லாம் நாங்கள் யோசித்து பார்க்கின்ற பொழுது இந்த கட்சியினுடைய ஒரு புதிய கட்சியினுடைய தோற்றமும் இந்த மாவட்டத்திலே ஏற்படுத்தப்படுகின்ற பல கட்சிகளினால செயற்படுத்தப்பட்ட செயற்பாடுகள், அபிவிருத்திகள், இதெல்லாம் நாங்கள் உற்று நோக்கின்ற பொழுது நாங்கள் இன்று மிகவும் ஒரு அனாதரவற்ற ஒரு நிலைமையிலே எமது மாவட்டம் இருக்கிறது என்பதை தற்பொழுது மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே எமது கட்சிக்கு இந்த புதிய கட்சி எங்களுக்கு தேவை என்பதை மக்கள் இப்பொழுது உணர்ந்திருக்கின்றார்கள். எனவே எங்களுடைய பிரதேசத்தை பொறுத்தவரையிலே, எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தவரையிலே கல்வி, சுகாதாரம், விவசாயம், வியாபாரம் போன்ற எமது தேவைகள் இன்று மிகவும் சீர்கெட்ட நிலையிலே காணப்படுகின்றது. இதற்கான காரணம் இந்த மாவட்டத்துக்கு வருகின்ற அரசியல்வாதிகள் இந்த மாவட்டத்தினுடைய மண்ணினுடைய பற்றின்மை காரணமாக அவர்கள் இங்கே இருக்கின்ற தேவைகளை அவர்கள் பூரணப்படுத்தாமல் சென்றிருப்பது எங்களுக்கு கண்கூடாக தெரியும். எனவே இந்த மாவட்டத்துக்கு அநேகமான தேவைகள் இருக்கின்றன, மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட இருக்கின்றன. எனவே இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணினுடைய பற்றை அவர்கள் மனதிலே கொண்ட ஒரு தலைமைத்துவம் இந்த மண்ணுக்கு தேவை என்பது இப்பொழுதுதான் நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். மாஷா அல்லாஹ், இப்பொழுது அதனுடைய தேவை மக்களுக்கு மிகவும் தேவை என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த கட்சியினுடைய தேவைப்பாடு இப்பொழுது வளர்ந்து வருகிறது. இன்ஷா அல்லாஹ் அதனுடைய வளர்ச்சி மென்மேலும் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அந்த வகையிலே இப்போது காலத்தின் தேவையாக எம்மை நாமே ஆள வேண்டும் என்ற சிந்தனை என் மக்கள் மத்தியிலே வந்திருக்கின்றது. மாஷா அல்லாஹ், அதை எல்லோர் மக்கள் மத்தியிலும் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய ஒவ்வொரு பிரதேசத்திலும் நாங்கள் அதை உணர்த்த வேண்டும். மக்களுக்கு உணர்த்துகின்ற பொழுது அது உண்மை என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். எனவே இங்கே வந்திருக்கின்ற நாங்கள் அனைவரும் இந்த கட்சிக்காக பல சேவைகளை செய்வதற்கும் ஒத்துழைப்பை வழங்குவதற்கும் நாங்கள் முன்வர வேண்டும். அதே போன்று இன்ஷா அல்லாஹ் இந்த கட்சியினுடைய தேவைப்பாடுகள் கடந்த காலங்களிலே எங்களால் நடாத்தப்பட்டு வருகின்றது. இது பல தேவைகள் இருக்கின்றது. உண்மையிலே அதனுடைய நிதி தேவை மிக முக்கியமான ஒரு நிதி தேவையாக இருக்கின்றது. இந்த தேவைகளை நாங்கள் மிக வெற்றிகரமாக எங்களுடைய இந்த செயற்பாட்டு குழுக்கள், இது நலன் விரும்பிகளுடைய ஒத்துழைப்புடன் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளையும் அவர்கள் பங்கெடுத்து அதன் மூலம் அந்த நிதிகளை வழங்கி எங்களுக்கு இந்த செயற்பாடுகளை செய்து வர பலவாறாக ஒத்துழைக்கின்றார்கள். அவர்களுடைய ஒத்துழைப்புக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அதே போன்று இதனுடைய செயற்பாடுகள், அதாவது முதல்வாக இதை நாங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடு எங்களுக்கு இருந்தமையினால் அதனுடைய ஆயிரக்கணக்கான தேவைகள், பல நூற்றுக்கணக்கான ஆவணங்களை சேகரிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்கள் இருந்தோம். அந்த வகையிலே அதுகள் அனைத்தையும் இரவு பகல் பாராது இந்த எங்களுடைய கட்சியினுடைய செயற்குழு மிகவும் துல்லியமாக செயற்பட்டு அந்த தேவைகள் அனைத்தையும், ஆவணங்கள் அனைத்தையும் ஒன்று திரட்டி நாங்கள் முதலாவது தேர்வுக்காக சென்று நாங்கள் அந்த தேர்வை முடித்திருக்கின்றோம்.